பிரைஸ் தி லார்ட். நான் உங்கள் பிரதர் ஸ்டீஃபன். நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் சுகமாக இருப்பீங்க, நீங்கள் குடும்பத்தோட சம்பூர்ணமாக வாழ்வீர்களாக. ஆண்டவரும் அருமை போதகரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துடைய இனிய நாமத்தினாலே இந்த நாளிலே கர்த்தருடைய நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் மிகுந்த ஆசீர்வாதமாக காணப்படுவீர்களாக. அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமான சொந்த ஜனங்களே, நாம் தொடர்ந்து பரலோக ராஜ்யத்தின் ஓமைகள் அல்லது இயேசு கிறிஸ்து ஓமையை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். போன முதல் வீடியோவில் நம்ம பார்த்தோம், பரலோக ராஜ்யத்தினுடைய அந்த ரகசியத்தை பூலோகத்திலே வாழ்கிற நமக்கு நம்முடைய இருதயத்தை சுத்தப்படுத்தி அந்த இருதயத்திலே பரலோக ராஜ்யத்துடைய வார்த்தையை வைப்பதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்திலே மனுகுலமாக மானிடனாக பிறந்தார் என்று சொல்லி பார்த்தோம். அதாவது ஆதாமுடைய இருதயம் கெட்டு போய்விட்டது. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம், 3ஆம் அதிகாரத்திலையும் 2ஆம் அதிகாரத்திலையும் அவன் தோட்டத்தை பண்படுத்த தேவன் அவனை அனுப்பிவிட்டார் என்று சொல்லி நம்ம தியானித்தோம். தோட்டம் என்று சொன்னால் பண்படுத்த அப்படின்னு சொன்னால் அந்த நிலம், எப்படிப்பட்ட ஆதாமுடைய நிலம் என்பது இருதயம். அந்த இருதயம் முதல் ஆதாமுடைய இருதயம் கெட்டு போய்விட்டது. அதனால் நீ பண்படுத்து சரி பண்ணின்னு அனுப்பிச்சிட்டார். சரிப்படுத்தவே இல்லை. அதிலிருந்து வருகிற அத்தனை சந்ததியும் மாசுபட்ட இருதயம், செப்பரேட்டாப்பட இருதயமாக தான், பண்படுத்தாத நிலமாக தான் காணப்பட்டோம். 2ஆம் ஆதாமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து நம் இருதயத்தை பரலோக ராஜ்யத்தின் வார்த்தை கொண்டு சுத்தப்படுத்தி அதில் கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் மாற்றி தேவனுக்கு நமக்கு உறவு ஏற்படுத்தி வந்தார். அதனால தான் பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை நமக்கு பேசும்பொழுது அவர் ஓமையாய் பேசினார் என்று சொல்லி நேற்று தியானித்தோம். இன்றைக்கு 2ஆம் ஓமையை குறித்து நாம் தியானிக்கலாம். மத்தேயு புத்தகத்தில் 13ஆம் அதிகாரம் 24 30 வரைக்கும் நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 24 30 வரைக்கும். வேறொரு ஓமை அவர்களுக்கு சொன்னார். பார்த்து உடனே ஆரம்பிப்பார் ஆண்டவர். வேறொரு ஓமை, முதல் ஓமை நிலத்தினுடைய ஓமை. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பரலோக ராஜ்யத்தின் காரியத்தை, ரகசியத்தை நல்ல நிலமாக இருதயத்தில் செப்பரேட்டப்பட்டு அதில் விதைக்கணும், அதில் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நேற்று இயேசு பேசினார், நம்ம கேட்டோம். இன்றைக்கு உடனே அவர் ஆரம்பிக்கிறாரு. வேறொரு ஓமை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தின் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களையை விதைத்து விட்டு போனான். பயிரானது வளர்ந்து கதிர் விட்ட போது களைகளும் காணப்பட்டது. வீட்டு எஜமானக வேலைக்காரனுக்கு வந்து, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தின் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா, பின்னே அதில் களைகள் எப்படி உண்டானது என்று கேட்டார்கள். அதற்கு அவன், சத்துரு அதை செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரர், தங்கள் போய் அவர்களை பிடுங்கி போட முகச்சித்தமா என்று கேட்டார்கள். அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும்போது நீங்கள் கோதுமையும் கூட வேரோடு பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி, முதலாவது களைகளை பிடுங்கி அவர்களை சுட்டெரிப்பதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னார். அல்லேலூயா. இந்த ஓமையின் அர்த்தம் என்ன தெரியுமா? முதல் ஓமையில் நல்ல நிலத்தில் விதை விதைக்கிறாங்க. அதாவது நல்ல இருதயமாக இதில் பரலோக ராஜ்யத்தை வார்த்தையை வைத்து விதைக்க செய்தார். வளர்ந்து கொண்டே வருது. அப்படியே ஒரு உணர்வு இல்லாமல், ஒரு எச்சரிக்கை இல்லாமல், ஒரு பாதுகாப்பு இல்லாமல் நம்ம அப்படி விட்டுட்டோம்னா, அதாவது வசனத்தின்படி நடக்காமல் விட்டுட்டோம்னா அப்படின்னு அர்த்தம். இப்போ பரலோக ராஜ்யத்தின் ஓமைகளை கேட்டு அந்த வசனத்தின்படி நடக்கிற நாம் கடைசி வரைக்கும் அந்த வசனத்தின்படி நடக்கணும். உதாரணத்துக்கு ரட்சிக்கப்பட்டு சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதம் ஆக ஓஹோன்னு பாருங்களேன். இந்த தப்பாக நினச்சிக்காதீங்க. பெந்தகோஸ்து ஆள்லாம் பார்த்திங்கன்னா, நானும் பெந்தகோஸ்து தான், ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுப்பாங்க. ரட்சிக்கப்படுறது 6 மாதம் அந்த ஒயிட் அண்ட் ஒயிட்டு கட்டவே மாட்டாங்க. வேதம் வசனம் அப்படி இருப்பாங்க. பாருங்கள், ஒரு 6 மாதம் முடிஞ்சு 7ஆவது மாதத்தில் மீண்டும் பழைய வாழ்க்கைக்கு திரும்புவாங்க. பாருங்களேன், சோர்ந்து போயிடும். என்ன வசனம், என்ன வார்த்தை, என்ன ஆசீர்வாதம் பொல்லாது அப்படின்ற மைண்டுக்குள்ளே போயிடுவாங்க. அதை கொடுக்கறது யாருன்னா பிசாசு. 7ஆவது மாதத்தில் விழுந்து போயிடுவான். அப்புறம் மறுபடியும் பழைய வாழ்க்கை. அது இருக்கக்கூடாதுன்றார். அதாவது பரலோக ராஜ்யத்தை வார்த்தையை வைத்தது மாத்திரமல்ல, மிகுந்த பாதுகாப்பாக இருக்கணும், எச்சரிக்கையாக அந்த உலகத்தில் வாழணும். ஏன்னா பிசாசு எப்பொழுதும் வாழ்க்கையை சீரழிக்கலாம் என்று பார்ப்பானா. இயேசு தான் சொல்லி கொடுக்குறாருங்க. அதாவது நிலத்தில் கோதுமை விளைந்து கொண்டே இருக்கிறது. அல்ல ஆண்டவர் பார்த்துப்பார், கரெக்டு தான், ஆண்டவர் தான் பார்த்து. அந்தளவுக்கு நாம் என்ன செய்யணும்? வார்த்தையின்படி கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம வாழ்க்கையே பரலோக ராஜ்யத்தின் வார்த்தையாக இயேசுவாய் மாற்றப்பட வேண்டும். இயேசு உன் வாழ்க்கையில் இருதயத்தில் வந்துட்டாருன்னா அவர் நடத்த ஆரம்பித்தார். நீங்கள் பார்த்துக்கலாம், நாத்திகா மட்டும் பார்த்துக்கலாம், சர்ச்சில் மட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னீங்கன்னா
பிசாசனை ரெடியாக களை விதைச்சேன். ஏன்னா பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி திரிகிற பிசாசு அவனுக்கு பேர் இல்லையா? 1 பேதுரு புத்தகத்தில் சொல்கிறாங்க. அதெல்லாம் சுற்றிட்டு நம்ம யார் பைபிளில் வீக்காக இருக்குது, யார் வசனத்தை பற்றி நடக்கலை, நாத்திகம் மட்டும் வசனத்தை பின்பற்றி மற்ற 6 நாளில் விட்டுடுதா அப்படியெல்லாம் பார்ப்பா பாருங்க. அந்த நேரத்தில் என்ன பண்ணுவான்? கலையை நம் விதத்தில் விதைத்து விடுவான், அதாவது சோம்பல் விதைத்து விடுவான். என்ன ஆண்டவர், என்ன சர்ச்சைக்கு போகிறீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மனசு தாட்டு கொண்டு வருவான் பாருங்களேன். அதுக்கு பேர் கலை விதைப்பு. கலை விதைக்கிறதுக்கு யார் இடம் கொடுக்குறோம்? நம்ம தான் இடம் கொடுக்குறோம். நல்ல நிலம் முதல்ல எப்படி செப்பனிடப்பட்டது? வரப்புகள் வெட்டி நல்லா செப்பனிடப்பட்டு அதுகளில் முள்ளுகள், விஷமுள்ளுகள், செடிகள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு பரிசுத்த ஆவியாருடைய அந்த ஜலத்தை, நீரை ஊற்றி அழகாய் வைத்து விதைத்து நட்டு கொண்டு இருக்கிறோம். நம்ம சோம்பல் ஆகிட்டோம்னா எல்லாம் பார்த்துக்கலாம், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு இருந்துட்டோம்னா பிசாசு கலையை விதைச்சிடுவான். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அப்போது ஆண்டவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க, ஆண்டவரை இங்கே இது மாதிரி நீங்கள் வச்ச நிலத்தில் களை விளைஞ்சிச்சு, என்ன பண்ணலாம்? அப்போ ஆண்டவர் யோசிக்கிற தப்பு நம்ம பிள்ளைகள் மேலே தான். சரி பொறுமையாக இருங்க, என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன வேலைக்காரன் கேட்குறாங்க, என்ன ஆண்டவர் செய்து அந்த வயலில் இறங்கி அந்த களை எடுத்து போட்டால் வேணாம் நீங்கள் வயலில் இறங்கினா கோதுமணியை நீங்கள் மிதித்து குழப்பிடுவீங்க, அதை நாசம் பண்ணிவிடுங்க, அப்படியே வளர கடைசி நேரத்தில் முதல்ல கோதுமை எடுத்துரு, 2வது அந்த கலையை அறுத்து சுட்டெரித்து விடு. இது எதை குறிக்குதுன்னா கடைசியில் நியாயத்தீர்ப்பு ஒப்பு கொடுக்குது. ஒருவேளை நீங்கள் பரலோக ராஜ்யத்து ஓமையை ஏனோ தாண்டிங்கன்னா நீங்களும் அந்த கலையை போல சுட்டரிக்கப்பட்டு போய்விடுங்கள். அதனால் எச்சரிக்கையாக சொல்கிறாரு, உங்கள் இருதயத்தில் விதை விதைச்சிட்டு நீங்கள் தான் பார்த்துக்கணும். கலை என்றைக்கு விதைத்து விடக்கூடாது, கடைசி வரைக்கும் வார்த்தை என்ற வசனமே உங்கள் இருதயத்தை விதைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்கிறது குறித்து பார்க்குறோம். ஏன்னு சொன்னால் விதை விதைச்சிட்டாரு, நீங்கள் அசால்ட்டாக இருந்துடாதீங்க. இந்த ஓமைக்கு பேர் எச்சரிப்பின் ஓமைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா கடைசி நாட்டில் நியாயத்தீர்ப்புன்னு நடப்போகுது, அதுக்கு ஆப்போசிட் தான் கலையை காட்டுறாரு. இந்த கலை எப்படி சுட்டரிக்கும் அது மாதிரி விதை ஒன்றையும் சுட்டரிச்சிடுவேன். நீ கடைசி வரைக்கும் விதையாகவே இரு, வார்த்தையாகவே இரு, வார்த்தைக்குள்ளாகவே இரு, வார்த்தையின்படி நட, அப்படின்னு தான் நீ பரலோகம் போக முடியும். அல்லது களஞ்சியம் என்று சொல்லப்பட்ட பரலோகத்தில் அம்பாரத்தில் போய் உன்னை சேர்த்து விடுவேன். கலை போல தான் நானும் இருப்பேன். கலையோடு சேர்ந்து நாடமானா உலகத்தோட கலைன்னு உலகம் அல்லது பிசாசு நாடகமானா நிலைமை என்ன? சுட்டரிக்கப்படும். அதுதான் அங்கே வைக்கிற கலை கோதுமை. கலை கோதுமை. கலைன்னா அந்த தேவைப்படாத விதை. கலைன்றது உலகம்னு வச்சிங்களேன். உலகம் வார்த்தை அப்படி இருக்காதீங்க. உலகம்னா அதை தனி வேண்டாம், நமக்கு வேண்டாம். அதாவது விதை என்பது பரலோகம்னு வச்சிங்களேன், கலை என்பது இந்த உலகம். நீங்கள் 2த்தில் இருக்கக்கூடாது. அதுதான் ஆண்டவர் வெளிப்படுத்துகிற விஷயத்தை சொல்கிறார். நீங்கள் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தீங்கன்னா நான் வாந்தி பண்ணி போட்டுடுவேன். சபையை பார்த்து சொல்கிறார். அதான் என்னென்னா ஞாயிற்றுக்கிழமைனா சர்ச்சு, மற்ற நேரம் உலகம் அப்படி இருக்கக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பரலோக வாசி மாதிரி காட்டுகிறது, மற்ற நேரத்தில் இந்த பிரபஞ்சத்தின் ஆட்களை போல காட்டுகிறது. அப்படி இருக்கக்கூடாது என்று சொல்கிறார். அதனால தான் கலையை வைக்கிறாரு, பக்கத்தில் கோதுமை நெடி உங்களை வைக்கிறார். கோதுமை என்பது நாம் பரலோக ராஜ்யத்தை சேர்ந்தவர்கள். கலை என்பது பாதாளத்துக்கு போகக்கூடிய பொருள், சுட்டரிக்கப்படுகிற முடிவு. அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அதை பார்த்துக்கோ, அந்த கலைக்கு என்ன முடிவு அந்த முடிவு உனக்கு வந்துடும். அதனால் நீ கிறிஸ்தவன், பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரன். அதனால தான் உனக்கு நான் வார்த்தை கொடுக்குறேன். வார்த்தையோடு சேர்ந்து வாழ்த்து கற்றுக்கொள், வார்த்தையோடு பின்னி பிளந்து வாழ்த்து கற்றுக்கொள் சொல்கிறார். அதாவது ஆவிக்குள்ளாக இருன்னு சொல்கிறார். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் விதமாக சொல்லுகிறாரு, கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவரோடு கூட ஒரே ஆவியாக இருக்கிறான். அப்படி என்ன அர்த்தம்? பரலோக வாசி, பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை விதையை வார்த்தை இருதயத்தில் நட்டுக்கொண்டு அதன் மாதிரி நடக்கிறவன் அவரோடு கூட ஒரே ஆவியாக இருப்பான். விட்டுட்டா கலை வந்துடும், விசுவாசம் விளைத்துருவான். உலக ஆசையில் ஒரு மனசை வச்சுன்னா கலை விதைச்சிடுவான். அதனால் பார்த்துக்கோ பிள்ளைய, கலைக்கு என்ன நிலைமை? சுட்டரிக்கப்பட வேண்டிய நிலைமை. ஆனால் உனக்கு அப்படி இல்லை, நீ அம்பாரத்தில் வந்து சேரக்கணும்னு சொல்லி எச்சரிக்கையின் உவமையை குறித்து அவர் சொல்கிறதை குறித்து பார்க்கிறோம். என் அன்பு தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை, நம்ம இருதயத்தை நல்ல நிலத்தை ஏன் வார்த்தை வைக்கிறாரு? வளர்ந்து கனி கொடுத்து. ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், யோவான் புத்தகத்தில் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். அழகாய் ஆண்டவர் சொல்கிறதை குறித்து நம்ம பார்க்குறோம். 1-2 வாசிக்கிறேன் பாருங்களேன். யோவான் 15:1, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை அறுத்து போடுவோம். ஹல்லேலூயா. அங்கே பாருங்கள், யோவான் 15:1, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார்.
கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நல்லா கவனிங்களேன். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தில் நீங்கள் இப்பொழுது சுத்தமாக இருக்கிறீர்கள். சீஷர்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் எதற்காக நான் உங்களை செடியாக மாற்றுறேன். செடி என்பது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறிக்கிறது. கொடி என்பது நாம. எதுக்கு சுத்தம் பண்ணுறார்? நல்ல கனி கொடுப்பதற்காக. வர இல்லையா செல்லலாமா? அங்கே சொல்ல பாருங்க, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடியில், நீங்கள் ஒருவன் என்னில், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அல்லேலூயா. இது எதை குறிக்குதுன்னா, அப்போது அந்த தோட்டத்தில் அந்த விதையானது விளைந்து, திராட்சை செடின்னு வச்சுக்கிங்களேன், விதையானது விளைந்து அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாரு? இருதயத்தை சுத்தப்படுத்தி கிளை நறுக்கி, அதாவது எல்லாவற்றையும் எடுத்து அழகாக நறுக்கி செப்பனிட்டு அதில் வைக்கிறார் நல்ல நிலத்தில். அது வளர்ந்து செப்பனிடப்பட்ட அந்த கொடி வளர்ந்து தேவனுக்கு கனி கொடுக்கறதான். அதே போல் இதுவும் உவமை தான். அதே போல் அந்த நல்ல நிலத்தில் விளைந்திருக்கிற அந்த விதை வளர்ந்து தேவனுக்கு கனி கொடுக்கணும். அதனால தான் உன்னை சுத்தப்படுத்துகிறார். அப்போது இருதயத்தை சுத்தப்படுத்தணும். நம்முடைய இருதயத்தை, நிலமாக இருதயத்தை சுத்தப்படுத்தணும். அதில் நல்ல கனி தரக்கூடிய அந்த விதையை விதைத்து அது சுத்தப்படுத்தப்பட்டு அது நடப்பட்டு அது கிளை வந்து கிளை வளர்ந்து பூ பூத்து காய் காய்த்து தேவனுக்கு கனி கொடுக்கிறதாய் காணப்படுமா. அதனால் எப்படி ஒரு ஆசீர்வாதம் பாருங்களேன். அங்கே சொல்கிற, நீங்கள் என்னிலும் நான் உங்களில் நிலைத்திருந்தால். எவ்வளோ அழகான வார்த்தைகள் பாருங்களேன். யோவான் 15ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன், 7 வாசிக்கிறேன் பாருங்களேன், 6லேருந்து வாசிக்கிறேன். ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரிவுண்ட கொடியை போல் அவன் எரிவுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டகளை சேர்த்து அக்கினியிலே போட்டு எரிப்பார்கள். என்ன அர்த்தம் பாருங்கள். நீங்கள் வார்த்தை கேட்டு, இருதயத்தில் நடப்பட்ட வார்த்தை கேட்டு நல்ல கனி கொடுத்தீங்கன்னா அது ஆண்டவருக்கு பிரயோஜனம் இருக்குது, நம்மளுடைய வாழ்க்கையை கூட. அதே நேரத்தில் கலையோடு கூட நீங்கள் உலகத்தோடு கூட சேர்ந்துட்டீங்கன்னா, நீங்கள் சொல்கிறார் பாருங்கள், அக்கினியிலேயே போடுவார்கள். உலகத்தோடு போயிடுவீங்க, நீங்கள் சுட்டரிக்க போயிடுவது அது முடிவு. அங்கே சொன்னார் இல்லையா, மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் அந்த கடைசியில் கோதுமை மணியில் அறுப்பாங்க. பதர் அல்ல, அந்த கலையை சுட்டரிப்பார்கள். கடைசி நேரத்தில் நடக்க வேண்டிய காரியம். ஆனால் அறுவடை செய்கிற கோதுமை மணியாக தான் நம்ம காணப்படுமே தவிர கலையோடு கூட சேர்ந்து போட. நீயும் உலகத்தோடு வாழ்ந்தவென்று சொன்னால் இங்கே சுட்டரிக்கப்பட வேண்டியது அது முடிவாகி போய்விடும். எவ்வளோ அழகாக சொல்கிறப்ப, இந்த ஓமையில் அழகாக சொல்கிறப்ப யோவான் 15ஆம் அதிகாரத்தில் இது ஒரு ஓமை. ஆக நம்ம அவருக்குள்ளே நிலைத்திருக்கணும்னு ஆசைப்படுறாரு. இன்னொரு வசனத்தை வாசிக்கிற யோவான் 15ஆம் அதிகாரத்தில் 7, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். பூலோகத்தில் வாழும் பொழுது நல்ல நிலமாக அந்த நிலத்தில் பரலோக ராஜ்யத்துடைய விதை விதைக்கப்பட்டு, ரகசியத்தில் விதைக்கப்பட்டு வளர்ந்து கனி கொடுத்து தேவனுக்கு கனி கொடுக்குற பிள்ளைகளாக மாறணும். அதுதான் ஞாதி, அதான் நீதி நியாயம். இயேசு கிறிஸ்துடைய நீதி நியாயம் அதுதான். அதே நேரத்தில் நீங்கள் கனி கொடுக்கலன்னா பதராய் போய்விடுவீர்கள், அதாவது கலையாய் போய்விடுவீர்கள் இல்லையா. அப்போ முடிவு என்ன? சுட்டரிக்கப்பட வேண்டியது முடிவு. இங்கே சொல்கிறார் பாருங்களா, எல்லாவற்றையும் சேர்த்து அக்கினியிலே போடுவார்கள். அதை எப்படி அக்கினியில் போடுறாங்களோ அதேமாரி நம்மளும் அக்கினியில் போக வேண்டிய சூழ்நிலை வந்துடும் என்பதற்காக தான் ஆண்டவர் சொல்கிறார், பரலோகத்து ராஜ்யம் ஓமே உன் இருதயத்தில் வைக்கிறார். நம்ம நினைக்கிறோம் பரலோக ராஜ்யத்தின் ஓமை என்னங்க இவ்வளோ கடினமாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. பரலோக ராஜ்யத்தின் ஓமை எப்போ நமக்குள்ளே வந்திருக்குது? எப்போவே நம்மளுக்குள்ள பரலோக ராஜ்யத்தின் ஓமை வந்துச்சு பாருங்களேன். நான் வாசிக்கிறேன், மார்க்கு புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 15 நம்ம வாசிக்கிற பாருங்கள். 1ஆம் அதிகாரம் மார்க்கு புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 15 வாசிக்கிறேன். காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபாற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிங்கள். அல்லேலூயா. என்ன அர்த்தம்? முதல்ல பரலோக ராஜ்யம் உனக்குள் வந்திருக்குதுன்னா என்ன பண்ணணும்? கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் மாற வேண்டும். இரண்டாவது, பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை, இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை உன் இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும். அதான் லூக்கா புத்தகத்தில் 17:21 சொல்கிறாரு, பரலோக ராஜ்யம் இதோ இங்கொன்றும் அங்கொன்றும் சொல்லப்படுவதற்கு ஏதுவாயிராது, இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே. வந்துருச்சான்.
பரலோக ராஜ்யம் உங்களுக்கு எப்போ வந்துருச்சுன்றார் நம்பிக்கையோட. ஆனால் நாம் தான் கனி கொடுக்காமல் சுற்றி கொண்டிருக்கிறோம், உலகத்தின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்படி வேண்டாம் பிள்ளைகளே. நல்ல நிலம், அந்த நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையை எச்சரிக்கையாய் கவனித்து வளர விட்டு தேவனுக்கு கனி கொடுங்க. அப்படி ஏனோ தானோடு இருந்தீங்கன்னா களை விதைக்கப்படும். களை விதைச்சிங்கன்னா விதை வளர்ந்துச்சுன்னா அங்கே சொல்கிறாரு அதன் முடிவு சுட்டரிக்கப்பட வேண்டும். யோவான் 15 சொல்கிறாரு 6 அதன் எல்லாவற்றையும் கூட்டி சேர்ந்து சுட்டரிக்கப்பட வேண்டும் சொல்கிறார். அக்கினியிலே போடுறார். அக்கினியிலே போடுவதற்காக தேவன் நம்மளை மனுஷ குலமாக அவருடைய சாயலில் படைக்கலை. கனி கொடுக்கிற பிள்ளைகளாக தான் கர்த்தர் நம்மளை படைத்திருக்கிறார். அவருக்கு கனி கொடுக்கணும். ஏசாயா 43:21 வாசிக்கிறோம்ல, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தி இவர்களின் துதியை சொல்லிவர்கள். அப்படின்னு அர்த்தம் துதிக்கிறது மாத்திரமல்ல, நல் வாழ்க்கையில் பரலோக ராஜ்யத்தினுடைய தேவனுக்கு நாம் கனி கொடுக்கிற பிள்ளையாக காணப்பட வேண்டும். பூலோகத்தில் வாழும்போது ஒரு மனுஷங்களை பார்த்தானா இவன் கிறிஸ்துவன், இவன் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லணும். ஆனால் இன்றைக்கு அந்த நிலைமை மாறி போய் கிடக்குறத. நீ கிறிஸ்துவங்களா? அவங்க ரொம்ப மோசம்ப்பா. அவங்க ஆளுங்க கூட பேசிப்பாங்க, பணம் சம்பாதிக்கிறாங்க, பொருள் சம்பாதிக்கிறாங்க, விசுவாசியை கொள்ளடிக்கிறாங்க. இப்படி தான் யோசித்து பாருங்கள். கிறிஸ்துவ வாழ்க்கை ரொம்ப இந்த நாளில் கெட்டு போகிறது. எல்லாரையும் சொல்ல வரலை, சில மனிதர்கள் மாத்திரம் நான் சொல்லுகிறேன். ஆக அப்படிப்பட்ட மனிதர்களாக இருக்கட்டும், பரம்பரை கிறிஸ்துவங்களான்னு சொல்லிக்கொள்ள கூட இருக்கட்டும். பரம்பரை கிறிஸ்துவ யாருங்கிற யூதன் மாத்திரம்தான். நாள்பட்ட கிறிஸ்துவ வருடத்து கடத்தின் கிறிஸ்துவலாக இருக்கட்டும். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாக காணப்படுகிறாயா, அல்லது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டு கிளை விட்டு பூ பூத்து காய் காய்த்து தேவனுக்கு கனி கொடுக்குற பிள்ளையாக இருக்கிறையா, இல்லை எனக்கென்று ஏதோ தானோ என்று வர்ற கலையாக காணப்படுகிறியா? சற்று சிந்திச்சு பாருங்கள். இந்த ஓமைக்கு பெரிய எச்சரிப்பின் ஓமை. உனக்கு கர்த்தர் எச்சரிப்பு கொடுக்குறார். இந்த வார்த்தை கொண்டுக்கின்ற தேவனுக்கு பிரியவர்களே, ஊழியக்காரர்களே, விசுவாசிகளே, கர்த்தர் இந்த நாளில் உன்னை பார்த்து சொல்லுகிறார், எச்சரிப்பு கொடுக்குறார். நான் கர்த்தருடைய நாமத்திலே உங்களை பார்த்து சொல்கிறேன், இந்த எச்சரிக்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுங்கள். தேவனுடைய பரலோக ராஜ்யத்தின் இயேசு கிறிஸ்து பரலோக சுவிசேஷன் உவமைகள் உன் இருதயத்தில் விளைவதற்கு நீ ஒப்புக்கொடு. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. குடும்பங்கள், பிள்ளைகள், வேலை ஸ்தலங்கள், உங்கள் ஊழியங்கள், வருமானங்கள், உங்கள் வாலிப பெண் பிள்ளை, ஆண் பிள்ளை யாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து காக்க கடவராக. காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.